வணக்கம். நான் உங்கள் ஈகை ஆண்டாள் வசந்தி. இந்த வீடியோவில் தமிழ் மாதத்தின் முதல் நாள் அன்று எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு என்னென்ன தேவைகளை எல்லாம் கேட்டு பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா 12 ராசி கட்டம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலம் அதுதான் முதல் தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்தை நம்ம தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை மட்டும் நிறைய பேருக்கு தெரியும். விஷு புண்ணிய காலம் இல்லை விஷு கனி காலம் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டாடுவோம். அந்த தமிழ் மாத பிறப்பை மட்டும்தான் நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். ஆனால் ஒவ்வொரு மாத பிறப்பு முதல் நாள் அன்று நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம அதை இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசி கட்டங்கள் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கேந்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 1, 4, 7, 10, 2, 5, 8, 11, 3, 6, 9, 12 இதை கேந்திரங்கள் அப்படி சொல்லுவாங்க. இந்த கேந்திர ஸ்தானத்துல சூரிய பகவான் பிரவேசிக்கும் பொழுது ஒவ்வொரு மாத பிறப்பிலும் ஒரு புண்ணிய காலமாக கருதப்படுகிறது. 1, 4, 7, 10 விஷு புண்ணிய காலம், 2, 5, 8, 11 அந்த மாதத்துல போகும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றும், 3, 6, 9, 12 சூரிய பகவான் போகும்போது ஷடசீத புண்ணிய காலம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. சரி, இப்போ மேஷம் அப்படிங்கிறது சித்திரைங்க. மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த ராசி கட்டத்துல சூரியன் போகிறார் அப்படின்னா சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை இந்த மாதங்கள்ல சூரிய பகவான் போகும்பொழுது நாம் பிரம்மதேவரை வழிபாடு செய்யணும். சரி, எதுக்காகலாம் பிரம்மதேவரை வழிபாடு பண்ணலாம், நமக்கு என்ன தேவைகளை கேட்டு பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதகருடைய ஆயுள் ஆரோக்கியம் அதற்காகவும், வீடு வண்டியோ வாகனம் ஏதாவது வாங்கறதுக்காகவும், இல்லை திருமணம் இல்லைன்னா திருமணம் ஆகியிருந்தா கணவன் மனைவி இடையே ஒற்றுமைக்காகவும், வேலை அல்லது தொழில் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த காலங்களில் பிரம்மதேவரை வழிபாடு செய்யலாம். இப்போ பொதுவாக பிரம்மதேவருடைய கோவில் அப்படிங்கிறது பெரும்பாலும் தமிழகத்தில் இல்லை. இது சிவபெருமான் கோவிலில் கோஷ்டத்தில் வடக்கு பகுதியில் பிரம்மதேவருடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். அங்கு அந்த தமிழ் மாத பிறப்பு அன்று முதல் நாள் அன்று மலர்களை கொண்டு பிரம்மதேவருக்கு நாம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வரலாம். அப்போ நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். அடுத்ததாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்பொழுதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 5, 8, 11 அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ராசியில சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலமான வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதங்கள்ல அந்த மாதத்தின் முதல் நாள் அன்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த காலத்தை நாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். முக்கியமாக கொடிமரம் உள்ள பெருமாள் கோவில் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. சில சமயங்கள் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்காவது அந்த நேரத்தில் நாம் சென்று வர வேண்டும். சரி, இந்த வழிபாடு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இறைவனை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு கொடிமரத்திலிருந்து ஆரம்பித்து 27 முறை பிரகாரத்தை வலம் விழுந்து வணங்கி பிரார்த்தனையை நிறைவு செய்ய வேண்டும். சரி, இந்த நேரத்தில் நமக்கு என்னென்னலாம் கேட்டு பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட ஒற்றுமை, அமைதி, வருமானம் வேண்டும், இல்லை குழந்தைகளுடைய படிப்பு, மேல்கல்வி எதுக்காகவும், இல்லை பூர்வீகத்தில் உடைய சொத்து நம்மளுக்கு கிடைக்கணும், குழந்தை பிறப்பு நம்மளுக்கு வேணும், குழந்தை பாக்கியத்திற்காக, இல்லை தாத்தா பாட்டியினுடைய ஆசீர்வாதமோ இல்லை குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நமக்கு அதிகப்படியான கடனோ இல்லை ஏதாவது பிரச்சனையோ இருந்தால் அது தீர்க்கணுன்றதுக்காகவும், நாம் எதிர்பார்த்திருந்த ஏதாவது நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஊதிய உயர்வு இல்லை உத்தியோகத்தில் பதவி உயர்வு இல்லை டிரான்ஸ்ஃபர் ஏதாவது கிடைக்கணும், இல்லை நம்ம போட்ட முதலீட்டில் அதிக லாபம் வரணும், குடும்ப மகிழ்ச்சி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாம் பெருமாளை வழிபாடு செய்யலாம்.
அடுத்ததாக சடசீத புண்ணிய காலத்துல என்னென்ன மாதம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், பங்குனி மாதம். இந்த 4 மாதத்துல நாம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். ஷடசீதன் அப்படின்னாலே சடைமுடியே உடையவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த காலத்துல சிவபெருமானை வழிபாடு செய்யணும். சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். எதற்கெல்லாம் இங்கே வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது நம்ம முயற்சி செய்வோம், அந்த முயற்சியில் வெற்றி பெறணும், ஏதோ ஒரு புதிய எஃபர்ட் போடுவோம், அதில் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நமக்கு ஏதாவது கடனோ இல்லை பிரச்சனையோ ஏதோ இருக்குது அப்படின்னாலும் அதற்காகவும், இல்லை நமக்கு வாக்கியங்கள் ஏதாவது தடைபட்டிருக்குன்னா அதற்காகவும், தந்தையினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், தந்தைக்கும் மகனுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை தீர்ப்பதற்காகவும், நம்மளுக்கு ஏதாவது முதலீடு போட்டுடணும், அது நல்லபடியாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு, தேவையில்லாத அலைச்சல் ஏதாவது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாம் சிவபெருமானை இந்த காலகட்டங்களில் இந்த தமிழ் மாதத்தின் முதல் நாள் அன்று வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் முதல் நாள் அன்று இறைவனை வழிபாடு செய்து வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை வச்சிருக்காங்க. நாம ஒவ்வொரு மாதத்திலும் இந்த வழிபாடுகளை செய்து நமக்கு வேண்டியவற்றை இறைவனிடம் இருந்து கேட்டு பெறுவோமாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.